ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அப்படி என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கிரகநிலைகள் மாறும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னாலுமே கூட அதில் மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 20 நாட்களுக்குள்ளே நிறைய மாற்றங்களானது உருவாகி இருக்குது. நிறைய கிரக சூழ்நிலைகள் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்களும் உருவாகுது. இந்த யோகங்களானது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பார்க்க போகிறோங்க. அதில் இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றங்களானது நிகழ இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் அடுத்தடுத்து கிடைக்க போகுது அப்படின்றத கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளில் உங்களால் கவனமாக இருக்க முடியும், எச்சரிக்கையாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பாதிப்புகள் குறைய என்ன எளிமையான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதும் இந்த பதிவில் இருக்குங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ மேச ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடந்துப்பாங்க. ஏழரை சனியானது ஆரம்பமாகி இருக்குது. ஆரம்ப காலகட்டங்கள்லாம் இருந்தாலுமே கூட சனி இப்போ வக்ரமாக இருக்கிறாருங்க. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது சொன்ன விஷயத்த செய்து முடிச்சிருவாங்க. அந்த திறன் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு 9வது இடம் சுபகிரக பார்வைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகிக்கிட்டே போகும். ஸோ குடும்பத்துலேயும் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் குறைவே இல்லாமல் கிடைக்க போகுதுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்க இருக்குது. உதாரணத்துக்கு இந்த டைமில் மளிகை கடை வச்சுருக்கக்கூடியவங்க, ஹோட்டல், விவசாய விளைபொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களை செய்துட்ருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சூழ்நிலை. அதாவது இது போன்ற துறையில் நீங்கள் முதலீடுகள் செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும். தனியார் துறையில் நான் உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பணிமாற்றங்கள் நிகழலாம். அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா, சாதகமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதோட ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா இந்த காலகட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தான் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களில் திட்டமிடுவீங்க. நிறைய அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முதலீடுகள் அதில் அதிகமாக செய்வீங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறதுனாலையும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எரிவாயு, நிலக்கரி இது போன்ற நிறுவனங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்களானது அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் மேசராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு 6வது இடத்துல இருக்கிறாருங்க. 6வது இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இணைந்து 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகிறாங்க. எங்கன்னா மிதுனத்தில் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் சுக்கிரன் பயிற்சி ஆவார். குரு சுக்கிரனுடைய இணைவு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இணைவு. ஸோ மேசராசிக்காரர்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் தான். ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கோங்க. உங்களுடைய எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல எல்லாத்துலேயுமே வெற்றிகளை தான் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களே உங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைமிங். கண்டிப்பாக இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுவும் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொன்னான காலங்கள். உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் எப்போதும் முயற்சி மட்டும் கைவிடக்கூடாது. அதோடு பார்த்திங்கன்னா இந்த டைமில் கூடுதலாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு தொழில் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் வேலை செய்துட்ருக்கலாம். ஆனாலுமே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமு இல்லை வேறு எங்கேயாவது பார்ட் டைமில் வேலைக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு பல வழிகளானது இப்போ தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஃபேவராக மாறும். அதனால் முயற்சி எப்போதும் கைவிடக்கூடாது. அது வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண விஷயங்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் அதில் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய சங்கடங்கள் எல்லாம் இருந்திருக்கும், நிறைய தடைகள் இருக்கும்.
இவ்வளோ நாளாக திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னு ஒரு சிலர்லாம் விரக்தி நிலைக்கு கூட போயிருப்பீங்க. ஸோ 7.5 சனி காலமாச்சே, இப்போ நமக்கு திருமணம் நடக்குமா, இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து தவறான ஒரு கருத்து. 7.5 சனியானது நடைபெற்றாலுமே கூட அந்தந்த கிரகங்களின் மூலமாக நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும். அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த டைம், அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் உங்களுக்கு திருமண தடையானது நீங்க போகுது. ஸோ இந்த டைமில் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் பயணங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய லாபங்கள் தான் கிடைக்கும், ஆதாயங்கள் தான் இருக்கும். அதனால் நம்ம அடிக்கடி வெளியில் போகிறோம், அதனால் வந்து நமக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க. காரியத்தோடு தான் மேசராசி நேயர்கள் எல்லா விஷயத்தையும் வந்து செய்வீங்க. ஸோ அப்படி தான் இப்போயும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் வாங்குறதுக்கான யோகம்லாம் இருக்குங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். அதுவும் இளைஞர்களுக்கெல்லாம் புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. புதுசாக சொத்து வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய யோகங்கள் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கிறதுனால இந்த அற்புதமான யோகம் நிறைந்த நாட்களை மிஸ் பண்ணாதீங்க. அதே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படி தான் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டங்கள் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இருந்தாலுமே அப்பப்போ பருவகால நோய்கள் உங்களை வந்து தாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ காய்ச்சல் வருது, சளி பிடிக்கிறது, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வர மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரிங்க, தொடர் முயற்சிக்கு தான் வெற்றி இருக்குது. அதனால் இந்த டைமில் வெற்றியா தோல்வியா லாபமா நஷ்டமா அப்படின்றதெல்லாம் பார்க்காம உங்களுடைய முயற்சியின் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சுட்டே இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா தொழிலை மாற்றணும் இல்லை தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நேரங்களில் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. இல்லைங்க, இது வரைக்கும் நான் கடனே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நம்ம எப்படியாவது எதையாவது செய்து ஜெயிச்சாகணும், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும். மற்றவங்க முன்னாடி நம்மளை எவ்வளோ பேர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான சூழ்நிலைகள்லாம் வந்து இப்போ இருக்குது. அந்த மாதிரி எண்ணங்கள் பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எதையாவது செய்யணும், எப்படியாவது சாதிக்கணும், ஏதாவது ஒரு துறையை வந்து பிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ தகவல் தொடர்பு உங்களுக்கு அந்த டைமில் அதிகமாக இருக்கும். நிறைய அறிவாற்றலை வந்து வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. புதுசாக வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களாம் கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு தனித்துவமான உங்களுக்கு பிடிச்சமான நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடிய வேலை இருக்குது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ கல்வியிலையும் கூடுதலான அக்கறை காட்டி படிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் வளர்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாங்க. அதுவும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மேசராசியை உடைய மாணவ மாணவிகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இரவு நேர பயணங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. ஏன்னா பல விஷயங்கள் சாதகமாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஆரோக்கியம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அதில் எந்த பயனுமே இருக்காதுங்க. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கிறதும் நம்மளுடைய கடமை. அதனால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து செய்துக்கோங்க. மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க, பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியை வந்து கொடுக்கும். இல்லை கோவிலுக்கே என்னால் போக முடியாத சூழ்நிலை அப்படின்னா வீட்லேயே ஒரு 10 நிமிடமாவது உங்களுடைய தெய்வத்தை நினச்சிட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்கள நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லைனா கோவிலுக்கு அன்னதானத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களால் முடியும்னா நீங்களே அன்னதானத்தை வந்து விநியோகிக்கலாம். இல்லைன்னா பொருட்களை வாங்கி கொடுக்காது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது போல் நீங்கள் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய பாதிப்புகள் கர்மாக்கள் எல்லாமே வந்து அழிக்கப்படும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேசராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுள் முருகப்பெருமான். ஸோ முருகனை மெசராசிக்காரங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தடைகள் அனைத்தும் விலகும், எதிரிகள் மாயமாவாங்க. கூடவே நிறைய நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.